இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலோடைய விஷயங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பள்ளிவாசல்னா என்ன? பள்ளிவாசல்ல என்னெல்லாம் சொல்லி தராங்க? பள்ளிவாசல் நமக்கு இவ்வளோ காலமா பள்ளிவாசல்னா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது முஸ்லீம்கள் மட்டும்தான் போகக்கூடிய இடம். அங்க வந்து முஸ்லீம்கள் வணங்குவாங்க அப்படின்னு நம்ம எண்ணிட்டு இருக்கோம். அதுல உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ப்ரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணி, அந்த ஒரு ப்ரோகிராமு முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க. அந்த பள்ளிவாசல்னா என்ன? அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோகிராம ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல பள்ளிவாசலுக்குள்ள நுழையும்போது பிற முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தைய. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன இந்த வார்த்தை? இது என்ன பொருள் தருது? அஸ்ஸலாமு அலைக்கும்னா இறைவனுடைய சாந்தியும், சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். இத வெறும் முஸ்லிம்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு இல்ல. யாரும் யாருக்கும் சொல்லலாம். இப்ப ஒரு இடம் இருக்குது. குட் மார்னிங்னு சொல்றோம். குட் மார்னிங்னு சொல்றோம். அது காலையில பயன்படுத்துறோம். குட் ஆஃப்டர்நூன் மத்தியானம் பயன்படுத்துறோம். குட் ஈவினிங் ஈவினிங் பயன்படுத்துறோம். ஆனா இதை எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியுமா? நல்ல இடங்கள்ல பயன்படுத்தலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு குட் மார்னிங்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களே நோயாளியா இருப்பாங்க. யாரோ இறந்த வீட்டுல போயிட்டு குட் மார்னிங்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை தான் ஆகும். ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் உங்கள் மீது கிடைக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றோம், ஒரு பிரார்த்தனை செய்றோம். அவருக்கு என்ன பண்றோம், ஒரு முகாமுன்னு சொல்றோம். இது ஒரு நல்ல ஒரு வார்த்தையா இருக்குது. இதை வந்து வெறும் முஸ்லிம்கள் மட்டும் பயன்படுத்தல. நீங்க அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸும் இதை என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை என்ன பண்றாங்க, அவங்களும் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது, இந்த பள்ளிவாசலை நம்ம வந்து விசிட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல எப்படிலாம் அவங்க வணங்குறாங்க, இறைவனை எப்படி வணங்குறாங்க. ஏன்னா எல்லா ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இறைவனை ஒவ்வொருபடி வணங்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு வணக்க விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வணங்குறாங்க. அப்ப முஸ்லிம்கள் எப்படி இறைவனை வணங்குறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல் அவங்களுடைய வணக்கத்தலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் நம்ம. அப்ப முதல்ல நுழையும் போது நம்முடைய சுய தேவைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை என்ன பண்ணிடணும், பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்ல நமக்கு தேவையான நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு அதை என்ன பண்ணணும், முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணீரை கொண்டு என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிட்டு வெளியே வரோம். ஹவுது இருக்கு. ஹவுதுங்கிறது நேரா பாருங்க, ஒரு நீர் தடாகம் மாதிரி இருக்கா, அது வந்து ஒழு செய்யக்கூடிய இடம். இப்ப இதெல்லாம் பழைய காலத்துல உள்ளது. இன்னைக்கு காலகட்டத்துல டேப் வந்துருச்சு. பழைய பள்ளிகள்ல என்ன இருக்கும், இந்த ஹவுது இருக்கும். இந்த ஹவுலுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய உடல்களை சுத்தம் செய்யறது. யாருமே என்ன பண்ண முடியாது, உடலை சுத்தம் செய்யாம தொழுகையில ஈடுபட முடியாது. 3 விஷயம் இருக்கணும். உடல் சுத்தம் இருக்கணும், மன சுத்தம் இருக்கணும், இடம் சுத்தம் இருக்கணும், ஆடையோடைய சுத்தம் இருக்கணும். இந்த 4 சுத்தமும் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஒருவர் தொழுகையில ஈடுபட முடியும். அவருடைய உடல் மட்டும் சுத்தமா இருக்கு, மனசு சுத்தமா இல்லை, ஆடை சுத்தமா இல்லை, இடம் சுத்தமா இல்லைன்னா அவர் தொழுகையில அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த 4 விஷயங்களும் சுத்தமா இருக்கணும். உடலும் சுத்தமா இருக்கணும், இடமும் சுத்தமா இருக்கணும், அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் சுத்தமா இருக்கணும். 4வது மனசும் சுத்தமா இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு கேடும் நினைக்காம நல்ல ஒரு அடிப்படையில என்ன பண்ணணும், உள்ள நுழையணும். அப்போ உடலை சுத்தப்படுத்தணும். ஆடை எப்பயுமே அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை தான், சுத்தமா தான் அணிஞ்சிருப்போம். மனசை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். இடம் பள்ளிவாசலுக்குள்ள சுத்தமா தான் இருக்கும். அப்போ உடலை சுத்தப்படுத்தணுங்கும் போது என்ன பண்றோம், தண்ணீரை கொண்டு ஒது செய்வாங்க. ஒதுங்கிறது அப்ளியூஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ளியூஷன்னா தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவது. அந்த சுத்தப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை கொண்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உடல்களை, கைகளை, கால்களை, முகங்களை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், உள்ள நுழைய முடியும். பழைய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஹவுத வச்சிருப்பாங்க. ஹவுத் அங்க வாங்க போய் பார்ப்போம். போகும்போது இறைவனை வந்து பார்க்கும்போது நம்மளை முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும். அதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வெறும் வெளித்தோட்டத்தை மட்டும் சுத்தம் பண்ணால் பத்தாது. நம்மளோட உள் மனதும் என்ன இருக்கணும், சுத்தமாக இருக்கா. இறைவன் கிட்ட போய் நம்ம நல்லதை மட்டும் தான் கேட்கணும். பிறருக்கு தீமை செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் கேட்கக்கூடாது. சரிங்களா, அதான் ஒன்று. இங்கே இது வந்து இப்போ இது வந்து ஏன் இன்னும் வச்சுருக்காங்க, இன்னும் வந்து நிறைய பைப்புகளே நிறைய இது வந்துட்டு ஏன் இன்னும் இது வச்சுருக்காங்கன்னா, நம்ம இதில் வந்து கை கால் அலம்பும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சிக்கனமாக செலவழிக்கும். நீங்கள் பைப்புன்னு போது நம்ம திறந்து விட்டுட்டே இருப்போம், போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கையில் அள்ளி இது பண்ணும்போது நம்மளால் எவ்வளோ தண்ணி வீணடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜொக்குள்ள தண்ணியை மட்டுமே தான் யூஸ் பண்ணி நம்மளை வந்து சுத்தம் செஞ்சுக்கணும். செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்குங்கிறது வந்து தொழுகையோட முக்கியமான அடுத்த ஒரு இது.
தொழுகைக்கான தயார்படுத்துறது. நம்ம அங்கு சுத்தி செய்யறதுன்னு சொல்றாங்களா, உடம்ப தூய்மைப்படுத்திக்கிறது அப்படின்னு. அது என்ன செய்வோம்னா, நமக்கு வந்து சில பாகங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கழுவணும். கைகளை அது மாதிரி நம்ம கைகளை கழுவுறது. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், வாயை வந்து சுத்தப்படுத்துறது. ஏன்னா வாயில நம்ம ஏதாவது சாப்பிட்டுருப்போம், துர்நாற்றம் அடிக்க இருக்கும். வாயை நம்ம வந்து க்ளீன் பண்றோம், ப்ரஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், மூக்கு தண்ணி விட்டு அதை மூச்சை சுத்தம் பண்ணிட்டு முகத்தை கழுவுறது, கையை வந்து முழங்கால் வரைக்கும் கழுவுறது. அதுக்கப்புறம் தலைக்கு இப்படி செய்வாங்க, மசூதி செய்வாங்க தண்ணி வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன, காலுடைய கரண்ட காலை கழுவுறது. இதையெல்லாம் கழுவி முடிஞ்சது. இது எதுக்குன்னா, சுத்தம் வந்து ஈமானுடைய பகுதியாகும். கேட்குதுன்னு நினைக்கிறேன் பாப்பா. சுத்தம் வந்து என்ன செய்யணும்னா நம்பிக்கையின் பகுதி அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ நம்ம சுத்தத்தை நம்ம வந்து பேணுதலாக இருக்கணும். அதுக்காக நம்ம தொழுகைக்கு போகிறதுக்கு, இறைவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இறைவனுடைய நம்ம உரையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஹவுலுங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்ய பார்த்தா பைப் வச்சு ஒடிச்சதுக்கு இருக்கும். சரியா? இதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, அடுத்தது நம்ம உள்ள போற விஷயங்கள் நம்ம பள்ளிக்குள்ள உள்ள நுழைவோம். அதுக்கு உள்ள பிரார்த்தனை இருக்குது. வலது காலை வச்சு ஒரு விஷயத்தை செய்யும்போது, நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது வலது காலை வச்சு நுழையணும். அதே மாதிரி வெளியில வரும்போது இடது கால. அதே மாதிரி பள்ளிவாசல் நுழையும் போது நம்ம என்ன செய்யணும், வலது கால். பள்ளிவாசல் வந்து என்னன்னா இறைவனுடைய இல்லம்னு அர்த்தம். அதாவது மஸ்ஜிதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இறைவனுடைய இல்லம் அப்படின்னு. அது நம்ம வலது காலத்துக்கு முன்னே வச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு சில பிரார்த்தனைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர் பிரார்த்தனைகளை கொண்டு இருக்குது. அதில் என்ன செய்யணும், நம்ம தொழுகைக்கு நமக்கு இது பண்ண போகிறதுக்கு முன்னாடி, நமக்கு பள்ளிவாசல் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி, இறைவா உன்னுடைய அருள்கொடையின் வாயிலே நீ திறந்து விடு அப்படின்னு அது நம்ம அரபுல சொல்லுவோம். அதுக்கப்புறம் பள்ளியில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, தொழுகைக்கு நம்ம என்ன எல்லாமே வந்து தொழுகை எல்லாமே என்னன்னா நேரங்களால் வகுக்கப்பட்டு இந்தியா எதுவுமே வந்து நேரத்தின்படியே நடக்குது. அந்த 5 வேளை தொழுகை நம்ம வந்து விருப்பப்படி இல்லை. அது பள்ளியில தொழுகை நடக்கும்போது என்ன செய்யும், அந்தந்த நேரத்துல தான் தொழுகணும் அப்படின்னு. அதுல அந்த இதுதான் அந்த நேரத்துடைய கல்வி வந்துட்டு இதோட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, தொழுகை எல்லாமே முக்கியம். ஒவ்வொரு நேரத்துல குறிக்கப்பட்டது. அப்போ 5 தொழுகை இருக்குது. இந்த ஃபஜ்ரு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இதெல்லாம் அரபில அந்த நேரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஃபஜ்ருனா அதிகாலை, அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தொழுகிறது. 4:49க்கு அதனுடைய தொழுகை, அதுல இருந்து தொழுவலாம். சரியா? ஏன்னா சூரிய உதயம் வந்து 6-7. அதுக்கப்புறம் லுஹர், அசரு. அது லுஹர் வந்து நண்பகல். ஆமா, நேரம் வந்து என்னன்னா, இது சூரியனுடைய இதை வச்சுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. எதுல சிறப்பான டைமும் அந்த நேரமும் கிடையாது, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. இது வந்து இந்த வக்து, ஏன்னா இது வந்து மாறும். இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து என்ன செய்யும், பகல் பெருசு கூடுதலா இருக்கும். குளிர் காலத்துல வந்து பகல் சுருங்கிடும். அதே மாதிரி அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் மாறும். அப்ப என்ன செய்யும், ஒவ்வொரு வக்துக்கும் இருக்குது அந்த தொழுகைகள். இப்போ நம்ம தொழுகிறது வந்து மகரிப்புங்கிற தொழுகை, அதாவது பொழுது சாய்ந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தொழுகிறது. ஒரு 5 நிமிஷத்துல தொழுகிறது அந்த இது. அதுக்கப்புறம் தொழுகை இஷா தொழுகை நடக்கும். சரியா? இது அப்ப தொழுகைக்கு வந்து இப்போ ஒவ்வொரு இதுலையும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அழைப்பு எடுக்கிறாங்க. கோயில்ல அழைப்பு எடுக்கிறாங்க, பெல் அடிக்கிறாங்க, சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்த முகூர்த்த அந்த சமயத்துல அந்த ஒவ்வொரு அந்த பூஜை நடக்கும் போது அந்த வழிபாடுக்கு என்ன செய்யறாங்க, மக்களை வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ அந்த அழைப்பு விடுக்கும் போது அப்போ என்ன செய்யணும், இப்போ சர்ச்சில் இப்போ இதுல ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து இருக்காங்க. என்ன செஞ்சாங்க, தொழுகைங்கன்னா இந்த அல்லாஹ் அக்பர், இந்த பாங் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா, இறைவன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏற்படுத்தி என்ன இறைவன் வந்து அவங்கள என்ன செஞ்சாங்க, இதை வந்து கொண்டு வரணும், இப்படிதான் நீங்க சொல்லுங்க, அழைப்பு விடுங்கன்னு சொல்லும் போது அதை என்ன செஞ்சாங்க. பாங்கு சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. பாங்கு என்ன பண்ணுவாங்க, உறக்க சொல்லுவாங்க. பாங்குன்னா என்ன அர்த்தம், அதான்னு அர்த்தம். அரபில அதான். பாரசீக மொழியில தான் என்னது பாங்குன்னு சொல்லுவாங்க. பாரசீகம் இருக்குல்ல, பாரசீகம் உருது மொழியில தான் என்ன சொல்லுவாங்க, பாங்குன்னு சொல்லுவாங்க. அரபியில என்ன அர்த்தம்னா அதான், அழைப்புன்னு அர்த்தம். மக்களை அழைக்கக்கூடிய விஷயம். முதல்ல எப்படி இந்த அழைப்பு வந்துச்சுன்னா, முதல்ல நபிகள் நாயகம் மதீனால முதல் பள்ளிவாசலை கட்டுறாங்க. முதல் பள்ளிவாசலை கட்டுனாங்கன்னா, கட்டினதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த மக்களை அழைக்கணும். எப்படி அழைக்கிறது? அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நபி தோழர்கள், நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மாதிரி அழைக்கலாம். சங்கு ஊதி அழைக்கலாம், மணி அடிச்சு அழைக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று என்ன பண்ணாங்க, ட்ரம் அடிச்சு அழைக்கலாம்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அப்ப 2 நபி தோழர்களுக்கு இறைவன் என்ன பண்ணான், கனவுல கொண்டு வந்தான். பாங்க இப்படிதான் சொல்லணும். பாங்குடைய அர்த்தம் என்ன, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்றேன் இறைவன் ஒருவனே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேற வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நான் சாட்சி சொல்றேன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம்
இறைவனுடைய தூதராவார்கள். இதே திரும்ப சொல்லுவாங்க, ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்க. ஹய்யா அலஸ்ஸலானா தொழுகையின் பக்கம் வாருங்கள். திரும்ப ஹய்யா அலஸ்ஸலா, அடுத்து ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனை தவிர வேற வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். வேற எதுவுமே இதுல கிடையாது. இதுல தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, அடுத்து வெற்றிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாளே என்னதுதான், தொழுகையை சார்ந்துதான் இருக்கும். அந்த தொழுகை தான் என்ன பண்ணும், அவனுக்கு வெற்றியை கொடுக்குது. அந்த வெற்றியின் மூலியமா தான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். புரிஞ்சுதா? அதனாலதான் என்ன பண்றோம், அந்த பாங்குல ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாங்க, ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாங்கன்னு என்ன பண்றோம், கூப்பிடுறோம். இறைவன் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் எல்லாரும் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டீர்கள். ஆதமும் ஹவ்வாவும், ஆதம் ஈவுன்னு சொல்றோம்ல, ஆதமும் ஹவ்வாவும் அவங்கள்ட்ட இருந்து தான் நீங்க எல்லாருமே பிறக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாருமே ஒரே தாயோடைய மக்கள் தான், ஒரு தாய் மக்கள் தான், ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே சாதியின் அடிப்படையிலையோ, எந்த ஒரு பணத்தின் அடிப்படையிலோ, பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. யார் இறைவன்கிட்ட உயர்ந்தவங்கன்னா, யார் நல்லெண்ணம் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறாங்களோ அவங்க தான் இறைவன்கிட்ட முன்னாடி உள்ளவங்க. எவ்வளோதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும், அவன் தப்பு செஞ்சான்னா இறைவனுக்கு பக்கத்துல வரவே மாட்டான். ஒரு பரம ஏழை, யாசகம் கேட்கக்கூடியவர், அவரு நிறைய அமல் செஞ்சாலும் அவர் அல்லாஹ் என்ன பண்றான், இறைவன் பக்கத்துல கொண்டு போகிறான். ரெண்டாவது, நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்படின்னா எப்படி தமிழ்ல கடவுள் இறைவன் சொல்றோமோ, இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி அரபியில அல்லாஹ்னா ஒன் காடுன்னு அர்த்தம், தி காட், ஒரு இறைவன் அர்த்தம். புரிஞ்சுதா? இலாஹ்னா கடவுள்கள்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ், வேறு கடவுள்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர, ஒரு இறைவனை தவிர அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். யார் முதல்ல வர்றாங்களோ அவர்களுக்கு தான் முதல் சீட்டு. நான் லேட்டா வந்துட்டேன், நான் பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், நான் வந்து 1 மணிக்கு தொழுவேன்னா 1 மணிக்கு வந்தாலும் பின்னாடி தான் தொழுவேன். எனக்கு முன்னாடி யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி தான், எனக்கு பின்னாடி தான் அலோவ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து இதுல வந்து பக்கத்துல நிக்கிறவன் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அவன் ஏழையா பணக்காரனா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா, அந்த மாதிரியான எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இந்த பள்ளிவாசல் வந்து என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சமத்துவத்தை பத்தி எல்லாம் பேசலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, நீ வேற நான் வேற, நீ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையும் ஒழிக்கிறது தான் அங்க வரும். தொழுகை என்பது இங்க வர்றோம் புனியம் நிமிடம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உடல்ல வந்து சுத்தம், 2வது மனசுல உள்ள அழுக்குகள். மனசுல என்ன மாதிரி அழுக்குகள் இருக்குன்னு சொன்னா, நான் பெரியவன், நான் தான் அந்த ஊர்ல பெரிய ஆளு, என்ன விட்ட ஆள் இல்லை, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்ம உலகத்துல இருக்கும். இப்ப நீங்க தொழுவீங்க, உங்க பின்னாடி நான் நிற்பேன், என்னது நெத்தி உங்க காலில் போடும், நான் அங்க நின்று தொழுவேன், என் பின்னாடி நீ அங்க நிப்பீங்க, உங்களுடைய தலை வந்து என் காலில் வந்து போடும். இங்க என்ன செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது, உரசக்கூடாதுன்ற கான்செப்ட்லாம் என்ன கிடையாது, இங்க வேலையே கிடையாது. பள்ளிவாசலை பொறுத்தவரை இங்க இது மட்டும் நடக்காது. ஒரு ஏழையினுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு கூடமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ரத்தம் தேவை, பி பாசிட்டிவ் பிளட் தேவைன்னு அறிவிப்பு செய்வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல கன்ஃபர்மேஷன் ஆயிடும். இங்க தூத்துக்குடி மழை வெள்ளத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக துணிகள், ஆடைகள், ட்ரெஸ்ஸு, ஏன்னா திருப்பூர்ல இருந்து, ஈரோட்ல இருந்து, பல ஊர்கள்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா மூட்டை மூட்டை அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க இருந்து பல ஊர்களுக்கு, முஸ்லீம் ஊர் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லா மக்களுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஆடைகள், ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாம உணவுப் பொருள், அரிசி மூட்டை மூட்டையா வந்து இறங்குச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு தலம் என்பது வெறும் தொழுகைக்கான இடம் மட்டும் கிடையாது, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த பள்ளிவாசல் அமையும். இதை எல்லாரும் பார்க்கணும். பள்ளிவாசல்னாலே வந்து உள்ளுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இந்த பெண்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ இந்த சில இடங்களை பார்த்தீங்கன்னா இதற்காக பெரிய போராட்டங்கள் நடக்குது. எங்களை உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, தாராளமாக வரலாம். இந்த நிற்காது பாருங்க, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் தொழுவு நடத்துவார், அவர் பின்னாடி நாங்கள் தொழுவோம். எங்களுக்கு மத்தியில் என்ன கிடையாது, ஏற்றத்தாழ்வுகளோ. இப்போ நீங்க நாளைக்கு இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பின்னாடி நாங்கள் தொழுவோம், சரிங்களா? இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு ஆள் தான் வந்து தொழுவு நடத்தணும், ஒரு வாரிசு அடிப்படையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் தொழுவு நடத்தணுன்றதெல்லாம் கிடையாது. இங்க வந்து யார் வேணாலும் செய்யலாம்.
நாங்கள் தான் வந்து அர்ச்சராக இருக்கணும் அப்படின்லாம் சில ஒரு கான்செப்ட் இருக்குமா இல்லையா? இங்கே அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. எல்லாரும் சரிசமம். ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு என்ன செய்யறோம், குறை சொல்றோம். வரலாம் தாராளமா, நீங்க வந்து என்ன செய்யலாம், இங்க பார்வையிடலாம். நாங்க எப்படி தொழுகிறோம், எப்படி நாங்க நிக்கிறோம். எல்கேஎஸ் ஓனர் முன்னாடி நிப்பாரு, எனக்கு அவருக்கு முன்னாடி நான் நிற்பேன். அவர் தலைக்கு என் காலில் வந்து படும். நான் பெரிய ஆளாச்சப்பா ஏன் அப்படி அந்த கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. வழிபாட்டு தலத்தில் வந்து விஐபி லிஸ்ட்லாம் கிடையாது. ஒரு பெரிய பணக்காரன் வந்தான்னா அவனை தனியாக அப்படியே நேராக கூட்டு வந்து இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரிதான், இங்கே சரி சமம். நீங்கள் நானும் சும்மா இப்படி கேப் போட்டு நிற்கக்கூடாது, ஒட்டி நிற்கணும். உங்கள் தோல் என் தோல் என்ன செய்யணும், ஒட்டணும். ஒட்டாம ஒரு இப்படி நின்று தொழுதான்னு வைங்களேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி சார், உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னால் பள்ளிவாசல் என்பது காயல்பட்டினத்தை எனக்கு சொந்த ஊர். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பள்ளிவாசல் இறைவனுடைய ஆலயம் மட்டும் என்று தான் நாம் நினைத்தோம். அதற்கு பின்பு தான் நாம் உணர்ந்தோம் மக்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் செய்யக்கூடிய இடமாகவும், ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தக்கூடிய இடமாகவும், ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய இடமாகவும், ஒரு ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய இடமாகவும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் வந்திருந்தேன். இங்கு பார்த்ததிலே மிக ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், இங்கு தொழுகை என்பது ஒரு ஒரு முதலாளி முதலிலே ஒரு தொழிலாளி முதலிலே வந்தாலும் தொழிலாளி தான் முதலிலே தொழுகையை ஆரம்பிப்பார். முதலாளி அதற்கு பின்னால் தான் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். இந்த தொழுகை என்பது ஒரு யோகா மாதிரி, அந்த பக்கம் சரிந்து இந்த பக்கம் சரிந்து ஒரு இப்படி குனிந்து இப்படி எல்லா நிலைகளையும் இறைவன் அந்த உடல் கூறுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நிகழ்வாக நான் பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மார்க்கம். அதைவிட காயல்பட்டினத்தை பொறுத்தவரை இல்லை 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 என்று ஒரு பெருமைப்பட்ட பட்டினம். விவசாயம் கூட இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, சினிமா தியேட்டர் இல்லை, நாய் இல்லை, எருமை மாடு இல்லை, பன்னி இல்லை. ஆனால் என்ன இருக்கிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது மறுமையின் கேள்விக்கு அஞ்சுகின்ற தன்மை இருக்கின்றது, இறை அச்சம் இருக்கின்றது, இறை நம்பிக்கை இருக்கின்றது. ஆக நான் அறிந்த வரையிலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான பட்டினம் அது மசூலிப்பட்டினம் அல்ல, அது நாகப்பட்டினம் அல்ல, அது காயல்பட்டினம். 5 நேர தொழுகையும் மிக முக்கியம். அந்த 5 நேர தொழுகை தான் மனிதனுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தி மிக ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்த்தேன். சகோதரத்தை உணர்ந்தோம். அவர்கள் சகோதரத்தை விரும்புகின்றார்கள், ஒற்றுமையை விரும்புகின்றார்கள், மத ஆச்சரியங்களை விரும்பவில்லை. இறைவன் போதித்தது போல அன்போடு இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். மதம் ஆச்சரியங்கள் அறவே போய்விட்டது. இதை பார்த்த பின்பு நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கின்றோம், எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் இதை புரிந்து கொண்டு இதிலே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இந்த அந்யோன்யத்தை ஏற்படுத்தும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிவாசல என்ன பண்ணுவாங்க, மொத்தமா பைசாவை கலெக்ட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பைத்துல் மால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு கொடுப்பாங்க, மருத்துவ உதவிக்கு கொடுப்பாங்க. இதே போல பல விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நம்ம ஒருபோதும் கடவுளுக்கு, ஏன்னா இறைவன் ரொம்ப அப்படிப்பட்டவன் தான், இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, நம்ம மக்களுக்கு தான் தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசல இருந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பைத்துல் மால்னு சொல்லிட்டு ஒன்று தனியாவே இங்க நிர்வாகத்துல இருந்து என்ன பண்றாங்க, அதை பண்றாங்க. இதே போல பல விஷயங்கள் என்ன பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்ப பள்ளிவாசலுக்கு ரீசெண்டா நீங்களே பார்த்துருப்பீங்க, பேரிடர்கள் ஏற்படுதுன்னா பள்ளிவாசல்களை வாங்க நீங்க தங்கிக்கன்னு என்ன பண்றாங்க, நீங்க காரைக்காலில் இப்ப கஜா புயல்லாம் அடிச்சது போல எல்லாருமே அங்கதான் வரும். இப்ப ஜார்க்கண்ட்ல, டெல்லியில போராட்டம் நடக்குதுல, அந்த போராட்டத்துல இருந்து மக்கள் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல்ல தங்க வைக்கிறாங்க. அதே போல பல இடங்கள்ல பல விஷயங்களுக்கு பள்ளிவாசல் என்ன பண்ணுது, ரொம்ப உபயோகரமா இருக்கு. சரிங்களா? அதே போலதான் ஒரு முஸ்லீம் ஏன் தொழுவணுங்கிறதுக்கு, எங்களுக்கு தொழுகையில தான் மன நிம்மதி என்பது இருக்கு. அதே போல இறைவன் அதான் கட்டளையிறான், நீங்க இந்த தொழுகையை கட்டாயமான முறையில் நீங்க என்ன பண்ணுங்க, தொழுங்க. அதனால நம்ம தொழுகிறோம். அதே போல நாங்க தொழுதாதான் உண்மையிலேயே இறைவன் சொல்றான், நீங்க தொழுதீங்கன்னா நீங்க உண்மையிலே நல்லவர்களாக என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு மானக்கேடான விஷயத்துக்கு போக மாட்டீங்க, நல்ல விஷயங்களா நீங்க செய்வீங்க. இப்படின்னு இறைவன் என்ன பண்றான், நமக்கு தொழுகையின் மூலமா நிறைய விஷயங்களை என்ன பண்றாங்க, ஏவுறாங்க. ஆனா முடியலையா, நீங்க அழகா வந்து என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழுக முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, படுத்து தொழுங்க. இப்படி பல விஷயங்கள் நீங்க வணங்குற வழிபாட எந்த ஒரு சிரமமே இல்லாம என்ன பண்ணுவோம், நீங்க வணங்கணும் என்பதற்காக அதிகமான விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க.
பாருங்க, இது உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துங்க. இப்போ இவ்வளவு நேரம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு போயிருக்கீங்களா நீங்க? ம்? அப்படியா? தர்கா தான். அதான் நம்ம தெளிவா சொல்லிட்டோம், தர்காவுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன்னா இறைவன் சொல்லிட்டான், பள்ளிவாசல் என்பது என்ன வணங்குவதற்காக மட்டும்தான், வேற ஒரு ஆளை வணங்குவதற்காக கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் என்ன பண்றான் இறைவன் அழகான முறை சொல்லிட்டான், என்ன மட்டும் தான் நீங்க வணங்கணும், இன்னொரு ஒரு ஆளை வணங்கவே கூடாது. ஏன்னா மக்கள் அதான் பண்றாங்க. எனக்கு இருந்தவர்கள்ட்ட போய் நான் பேசுறது நீங்க கேக்குறீங்களா? நீங்க என்ன பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறது. ஆனா கபூர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, செத்து போயிட்டாரு, நான் பேசுறத கேட்பாரா? கேட்க மாட்டாரு. என்ன பாப்பாரா அவரு? யாரு வெள்ளையா இருக்கனா, கருப்பா இருக்கனா, ஹைட்டா இருக்கனா, எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, கேக்குறீங்க. எதுவுமே செய்யாத ஒரு நபர்கிட்ட என்னுடைய முறையை நம்ம எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டா, அதான் எது உதாரணமா மது அருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய மதம் என்ன பண்ணக்கூடாது, மது அருந்தவே கூடாது, தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நபர் பண்றாரு, மது அருந்துறாரு, அவர் முஸ்லீமா இருக்காரு. இப்ப நம்ம என்ன வழங்குவோம்? இறைவனுடைய கட்டளைக்கு என்ன பண்றாரு, அவரு மாறுபடுறாரு. அதே போல இணை வைக்காதீங்கன்னு சொன்னா சில மக்கள் இணை வைக்கிறாங்க, உபச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொன்னா சில மக்கள் உபச்சாரம் பண்றாங்க. இப்ப நிறைய மார்க்க அறிஞர்கள் வந்து இப்போ நம்ம சதுக்கையில எல்லாம் உட்கார்ந்து அந்த என்ன சொல்றது அந்த கந்தூரி ஒண்ணு கொண்டாடுறோம். ஆமா, இது பயன்லாம் வளர்க்க அததான் நான் சொல்றேன். இப்ப இறைவன் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டான். சொல்றாங்க மார்க்கத்துல இப்ப இருக்கு, இவங்கதான் இருக்குன்னு அவங்க காட்ட முடியாது அவங்களால. இஸ்லாமிய மார்க்கத்துல தர்கா என்பது கூடும், தர்கா வச்சு அதனாலதான் நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், இங்க வந்து வணக்க வழிபாடுகள் செய்யறோம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. குரானே சொல்லி இருப்பதனால எங்களுக்கு அது வந்து நானே கொஞ்சம் கவனிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த குரான் அந்த வசனம் இந்த வசனம் சொல்றாங்க. ஆமா, தமிழ்ல இருக்க, அதுக்காக தான் இதே இருக்கு. சொல்ல வரல இந்த தர்கா வழிபாட்டுக்காரங்க. சரி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இறைவன் என்ன சொல்றானா, என்ன மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குங்க. அதான் நான் சிம்பிளா நம்ம வழங்குமே. நான் இப்ப செத்துட்டேன், என்ன கூப்பிடுறாங்க, என்ன அழைக்கிறாங்க, என்கிட்ட ஏதாச்சும் கேட்கறாங்க, என்னப்பா சாவி எங்கப்பா வச்சேன்னு என்கிட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, நான் செத்துட்டேன், நான் கேட்பேனா? எஞ்சி பதில் சொல்லுவானு கேட்டா கிடையாது. அதே போலதான் தர்காவாசிகளும். சரிங்களா? இப்ப அந்த தர்கா என்பது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை தான், அவ்வளவுதான். சரிங்களா? பள்ளிவாசல்னா என்ன, தர்கானா என்னங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நல்லா விளக்குனாரு. தர்காங்கிறது இஸ்லாத்துல கிடையாது அப்படிங்கிற சொன்னாரு. இருந்தாலும் நாங்கள்லாம் வந்து தர்காவுக்கு போகக்கூடிய ஆட்கள், இந்துக்களாக இருந்தாலும் தர்காவில் போய் குழந்தைய எடுத்துட்டு போய் பாத்தியா ஓதி எல்லாம் கூப்பிட்டு அந்த ஆலிம்சாலாம் கூப்பிட்டு பாத்தியா ஓதி எல்லாருக்கும் ஒரு குலை வாழைப்பழம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு முத பள்ளிவாசலுக்கு தான் குழந்தைய கொண்டு போவோம், காயல்பட்டினத்துல. அதற்கு அப்புறம் தான் கோயிலுக்கு கொண்டு போவோம். ஒரு வருஷம் வரைக்கும் கோயில் அர்ச்சனை அது எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே 40வது நாள் நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள ஒரு பேர் சொல்லி கொஞ்சம் ஆசீர்வாதமும் வாங்கி குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம். இது காயல்பட்டினத்து கல்ச்சர். கண்டிப்பா. ஆனால் இப்போதைக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கடவுள்ங்கிறது ஒருவர் ரைட்டு, அவரை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது, நம்ம வந்து இறந்தவங்களை கேட்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன்ட்டே எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து இந்த தர்கா வழிபாடுலாம் இது சரி முஸ்லிம்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் இஸ்லாம் என்ன சொல்லுது, தர்காக்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை படைத்த இறைவன்ட்ட மட்டும் தான் நம்ம கையை ஏந்தணும். ஆமா, படைப்புகளா இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நம்ம கையை உயர்த்த கூடாது அப்படிங்கிற விஷயத்த இங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணல, தர்காவுடைய வழிபாட்டை சொல்லியே தரல. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய பெயரால என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தர்காவில் போய் வணங்கக்கூடியதை பார்க்கலாம். இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன பண்றாங்க, ஒரு கயர்ல இந்த கயருக்கு இறைவனுடைய சக்தி இருக்குன்னு கயிறை கட்டிக்கிறாங்க, தாயத்துகளை கட்டிக்கிறாங்க. இறைவனுடைய சக்தியோ இந்த ஒரு கயத்திலேயோ ஒரு தாயத்திலேயோ கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வர முடியாது. வாங்க முன்னாடி வாங்க. அப்ப பள்ளிவாசல்ங்கிறது வேற,
பள்ளிவாசலுங்கிறது வேற, தர்காங்கிறது வேற, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த பள்ளிவாசல் எங்கே வேணாலும் பார்க்கலாம், எங்கேயுமே உண்டியல் இருக்காது. உண்டியல் இங்கே காணிக்கை, இறைவனுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோன்னு எங்கேயுமே இருக்காது. பள்ளிவாசலில் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் எந்த பள்ளியிலையுமே என்ன இருக்காது, உண்டியல்னு இருக்காது. ஆனால் சில பள்ளிகளில் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துறதானா கிடையாது. அந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவு, இப்போ கரண்ட் பில்லு இருக்குது, தண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, இமாமுடைய சம்பளம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவங்க அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது. இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்களே தவிர, இறைவனுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோன்னு என்ன பண்ண முடியாது, யாரும் இறைவனுக்கு பணம் கொடுக்க முடியாது. நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த பள்ளிவாசல்லையும் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகிற மாதிரி என்ன கிடையாது, உண்டியலுடைய வசதிகள் எங்கேயுமே கிடையாது. அடுத்த விஷயம், வெள்ளி மேடை. இந்த மேடை இருக்குது, இது என்ன மேடைன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இது என்ன தொழுகைக்கு இருக்குது, இது என்ன மேடை? நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிடுவாங்க, தொழுகைக்கு கரெக்டாக போயிடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைங்கிறது ஜும்மான்னு சொல்லுவாங்க. ஜும்மானா ஒன்று கூடக்கூடிய தொழுகை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த தொழுகைக்கு அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல்களுக்கு போய் தொழுகைக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சிறப்பாக ஹுத்துபான்னு சொல்லுவாங்க, பிரசங்கம், தமிழில் பிரசங்கம் சொல்லப்படும். ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், வெறும் வணக்க வழிபாட்டை மட்டும் இஸ்லாம் சொல்லித்தரல, ஒரு முஸ்லீம் எப்படி வாழணுங்கிறதையும் இஸ்லாம் சொல்லித்தரும். எல்லா மதங்களும் என்ன பண்ணும், எல்லா மார்க்கங்களும் எப்படி வணங்கணும், எப்படி வழிபடணுங்கிறத சொல்லித்தரும். ஆனால் இஸ்லாம் அதுக்கு ஒரு படி மேலே என்னென்னா, எப்படி உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி வியாபாரம் செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, வரையறை செய்யப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இமாம் என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி ஒரு 20-30 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் செய்வாங்க. இந்த பிரசங்கம் எந்த அளவுக்குன்னா, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வரைக்கும் இந்த பிரசங்கம் செயல்பட்டிருக்கு. நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் பயணம் பண்ணலாம். நிறைய பள்ளிவாசல், கூனி மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. கூனினா ரத்தம்னு அர்த்தம் உருதுல. கூனி மஸ்ஜித், கூனி மஸ்ஜித்னா ரத்த பள்ளிவாசல்னு அர்த்தம். ரத்தத்தால் செய்யப்பட்ட பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இது என்ன ரத்தத்தால் செய்யப்பட்ட பள்ளிவாசல்? 1947க்கு முன்னாடி இந்த கூனி மஸ்ஜிதை நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ஜும்மா தொழுகைக்கு உட்காந்துருவாங்க. அந்த கூனி மஸ்ஜிதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெங்களூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சென்னையில் சில பகுதிகளில் இருக்குது. அந்த பள்ளிவாசல்களில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒன்று கூடி தொழுகைக்காக வந்துடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இமாம் சுதந்திர விஷயங்களை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். சுதந்திரம்னா என்ன, எதுக்காக நம்ம போராடுறோன்னு சுதந்திரத்துக்காகவும் என்ன பண்ணிச்சு, பள்ளிவாசல்கள் அன்னைக்கு செயல்பட்டுச்சு. அப்போ அவங்க அப்படி பேசக்கூடிய நேரம் பிரிட்டிஷோடைய சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்க, பேசக்கூடிய அந்த இமாமையும் சுடுவாங்க, கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களையும் சுட்டு கொண்டாங்க. இப்படி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நிறைய கூனி மஸ்ஜிதுகள் இருக்கு. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக முஸ்லீம்கள் மட்டும் பங்கெடுக்கல, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களும் பங்கெடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணும்போது மெயினாக உபதேசம் பண்ணுவாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த காலத்தில் இப்போ என்ன நடக்குது, அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் நம்ம நாட்டில் சூழ்நிலையில், நம்ம ஊருடைய சூழ்நிலையில், ஊரில் ஏதாவது பிரச்சனைகள் அதையும் பேசுவாங்க. அப்புறம் மார்க்க விஷயங்களும் பேசுவாங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க, சமுதாய பயன்பாடுகள் பற்றி பேசுவாங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை கூடுறது எதுக்குன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள அறிமுகப்படுத்திக்கிறது. ஏன்னா அப்புறம் மனஸ்தாபங்கள் இருக்கும் நம்மளுக்குள்ள, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் நம்ம பக்கத்தில் நிற்பார், நீங்கள் இப்படி திரும்பும் போது அவர் தான் பக்கத்தில் இருப்பார், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர்கிட்ட கை கொடுத்தாகும். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, ஆமாம் எப்படி சொல்கிறான்னா இறைவன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட கூட பேசாமல் போவாதீங்க, யாராவது ஒருத்தர்கிட்டே பேசிட்டு போங்க. அதுதான் வெள்ளிக்கிழமை தொழுகை ஸ்பெஷல். அதுக்கு தான் அன்றைக்கு ஒரு நாள் 3 வாரம் கண்டிப்பாக வந்தாகணும். அந்த 3ஆவது வாரம் 4ஆவது வாரமாவது வந்துடணும், இல்லைன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவார். அதாவது விளந்து எல்லாம் காயல்பட்டம் தான். சரி, அதனால் இஸ்லாமிய மாணவர்களோட பழக்கம் எல்லாம் உண்டு, ஓரளவுக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் நிறைய தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, தெளிவாக. இங்க நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், ஆச்சரியப்படுத்தின அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதாவது உங்களுடைய விருந்தோம்பல்
விருந்தினர் வரவேற்கக்கூடிய தன்மை, எந்த பாகுபாடு இல்லாத தன்மை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காயற்பட்டது பொதுவாகவே பிடிச்சது வந்து விருந்தோம்பல் தான். விருந்தினர் உபசரிப்பது எங்கேயும் இவங்கள மாதிரி அடிச்சுக்க முடியாது. சாதி பாகுபாடற்ற ஒரு உணர்வு காயப்பட்டினம் ஊர்ல இந்த புண்ணிய பூமியில மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயுமே நான் கண்டதில்லை. சரி. எங்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான முறை, நல்ல அழகான முறைகள். எந்த பிடிச்சது இந்த வழிபாட்டு முறைகள்ல வேறுபாடு இல்லாத, உயர்வு தாழ்வு சாதி பாகுபாடு இல்லாத அந்த வழிபாட்டு முறை மிகவும் பிடிச்சிருக்கு. ஆனா இப்படி ஒரு வழிபாட்டு முறை நான் எந்த மதத்திலையும் பார்த்தது இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. இது காபத்துல்லான்னு சொல்லுவாங்க. இதை நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க, நெட்ல நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இந்த இடத்த போட்டோஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்ன விஷயம், எதனால முஸ்லீம்கள் அதை நோக்கி தொழுகிறாங்க? உலகத்துல எல்லா முஸ்லீம் இந்த திசையை நோக்கி தான் தொழுகிறாங்க. உலகத்துல ஒவ்வொரு மூலைகளுக்கும் என்ன ஆகும், திசைகள் மாறுபடும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த திசையை நோக்கி தான், இந்த காபத்துல்லா எங்க இருக்குதோ அந்த திசையை நோக்கி தான் தொழுவாங்க. இது என்னன்னா, இதுதான் முதல்ல கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் ஆதம், அவரால் கைகளால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இதுதான். அது இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு, மக்கால இருக்குது. அதை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தொழுவாங்க. சரி, அதுக்குள்ள என்ன இருக்குது, எதுவும் குரான் இருக்குது, எதுவும் சிலைகள் இருக்குது? ஆனால் எதுவுமே கிடையாது. அதோடைய உள் தோற்றத்தை பாருங்க, ஒண்ணுமே கிடையாது உள்ள. அங்கேயும் வெறும் தூண்களும் உள்ளக்க குடிக்கக்கூடிய ஜக்கு, அவங்க உள்ளக்க இருக்கக்கூடிய அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த அத்தரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர உள்ளக்க வேற எந்த சிலைகளுமே கிடையாது. அதை நோக்கி தான் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் தொழுகிறாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், முஸ்லீம்கள் உருவமில்லாத இறைவனை தொழுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. எந்த ஒரு உருவத்தையும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வணங்குறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், இறைவனுடைய முதல் ஆலயம், எல்லா பள்ளிவாசலையும் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தினுடைய இறைவனுடைய முதல் இறைவனுடைய ஆலயம் தான் சொல்லுவாங்க. பள்ளிவாசல் அப்படிங்கிறதுக்கு மஸ்ஜித் அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு சஜிதா சிரம் பணியக்கூடிய இடம், இறைவனுடைய இல்லம் தான் அர்த்தம். அப்ப முதல் பள்ளிவாசல் என்னது, காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தொழுகிறாங்க. அதுதான் முதல் பள்ளிவாசல். அதை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, கிப்லான்னு சொல்லுவாங்க, திசைன்னு அர்த்தம். அந்த கிப்லா இதுக்கு நேராக போனீங்கன்னு வைங்களேன், நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கும். எல்லா பள்ளிவாசல்லையும் அந்த இமாம் தொழுகக்கூடிய இடத்துலக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த காபத்துல்லாவுடைய இடம் அங்கே தான் இருக்கும். அதை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே தொழுவாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வித்தியாசமா வேற ஒரு பக்கத்துல தொழுவ மாட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் ஒரே திசையை நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி. ஒரு ஆள் அந்த சைடு பார்க்க தொழுகிறாரு, ஒரு ஆள் இந்த சைடு பார்க்க தொழுகிறாரு, ஒரு ஆள் இந்த சைடு பார்க்க தொழுகிறாருன்னா அது சரியா வராது. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பார்த்து தொழுதாங்கன்னா அது சரியா வராது. அப்ப இறைவனே என்ன பண்றான், நீங்க இதை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க, தொழுகுங்க அப்படின்னு கட்டளையிட்டதன் காரணமா என்ன பண்றோம், எல்லா முஸ்லீம்களும் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரே திசையை நோக்கி தான் தொழுவாங்களே தவிர வேற எந்த திசைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. இப்ப நம்ம இந்த சைட்ல இருக்கும்போது நமக்கு வெஸ்ட் சைட்ல இருக்கு. அதுவே அமெரிக்கா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு இருக்கும். அதுவே நீங்க ஆப்பிரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு இருக்கும். யூரோப்ல இருந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்ன ஆகும், திசைகள் மாறும். திசை என்னதுதான், இந்த காபத்துல்லாவை முன்னோக்குவது தான் திசை. 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் கோட்பாடுகள் இருக்குது. அதுல சில மதங்களை சில கோட்பாடுகள் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரஹாமிய மதங்கள்னு சொல்லுவாங்க. ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் சொல்லுவாங்க. அது என்ன ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம்ங்க ஒரு இறை தூதர், அவரை பின்பற்றக்கூடிய சில மதங்கள் இருக்கு. அதுல ஒன்று இஸ்லாம், அதுல ஒன்று கிறிஸ்துவ மதம், அதுல ஒன்று யூத மதம். இவங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் இவங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சொன்னோம்ல ஆரம்பத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தையை வெறும் முஸ்லீம்கள் மட்டும் பயன்படுத்தலை, நிறைய கிறிஸ்தவர்களும் பயன்படுத்துகிறாங்க, ஜூயிஷ் அதாவது யூதர்களும் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அர்த்தம், இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இதை வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் பயன்படுத்தலை, எல்லாரும் இந்த 3 விஷயங்களும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுடைய எல்லா செயல்முறைகளையும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய செயல்முறைகளையும் முஸ்லீம்களுடைய செயல்முறைகளையும் யூதர்களுடைய செயல்முறைகளையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் மாறுபடும், இறைவனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல மாறுபடுமே தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் இவங்களும் அதே மாதிரி தான் சாஸ்தாங்கம் பண்ணுவாங்க. முஸ்லீம்களும் அதே மாதிரி சாஸ்தாங்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூதர்களும் அதே மாதிரி சாஸ்தாங்கம் பண்ணுவாங்க. இது என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஆரம்ப புள்ளி
இப்ராஹிம், ஆபிரஹாம்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர். அவரை பின்பற்றக்கூடிய மதங்கள் இந்த 3 மதங்கள் என்னென்ன? இஸ்லாம், கிறிஸ்துவம், யூதம். இந்த 3 மதங்களும் அவரை இறை தூதராக ஏற்றுக்கிறாங்க. அவரை பின்பற்றக்கூடிய மார்க்கங்களா இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், மிடில் ஈஸ்ட், உலகத்துடைய மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, ஏசியாவுடைய மிடில் ஈஸ்ட், அந்த பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய யூதர்களும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிவாங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் ஒரே மாதிரி ஆடைகள் அணிவாங்க. இன்னைக்கு பார்க்கலாம், ஹிஜாப்னு நம்ம சொல்கிறோம், முஸ்லீம்கள் அணிகிற மாதிரி தான் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி தான் அணிவாங்க, யூதர்களும் அதே மாதிரி தான் அணிவாங்க. அவர்களுடைய ஆடை முறைகளும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இறைவனை வணங்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் மாற்றி மாறுதலாக இருக்கும். இவங்க இறைவன் மட்டும்தான் ஒரே இறைவன் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இறைவன் ஒரு ஆள் கிடையாது, 3 இறைவன்கள்னு, பிதா, சுதன், பரிசுத்த ஆவின்னு 3 திரித்துவ கொள்கையை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி யூதர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களையும் அவங்க இறைவனா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த 3 விஷயங்களையும் என்ன பார்க்கணும், ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜியனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேத நூல்கள்லேயே இஸ்லாத்தை பற்றி அதிகமான வார்த்தைகள் இருக்குது. பின்னாடி முகம்மதுன்னு ஒரு இறை தூதர் வருவார், இறைவன் ஒருவன் தான், தேவன் ஒருவனே இறைவன் அப்படிங்கிற பல வசனங்கள் அவங்கள்ட்டே இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து செயல்முறைப்படுத்த மாட்டாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மற்ற அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் வித்தியாசம். 2வது பார்ப்பீங்க, பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தப்படல. பள்ளிவாசல்ங்கிறது வெறும் தொழுகைக்கான மட்டும் இடம் கிடையாது, கல்வியை கற்கக்கூடிய கல்வி கூடமாக இருந்திருக்கு. லேடிஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி கூடமாக இருந்திருக்கு. எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் கல்வியை இஸ்லாம் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் அவங்களுடைய பகுதியில் உட்காந்து கல்வியை கற்றுக்குவாங்க. ஆண்கள் அவங்களுடைய பகுதியில் உட்காந்து கல்வியை கற்றுக்குவாங்க. எந்த அளவுக்கு, நான் ரேஷன் ஷாப்பா அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் பள்ளிவாசலில் ஒரு மூலையில் வச்சுருவாங்க. இருக்கக்கூடிய ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த செல்வங்களை அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது சிறைச்சாலையாகவும் ஒரு காலகட்டத்தில் பயன்பட்டுருக்கு. நபிகள் நாயகம் காலகட்டத்தில் போருக்கு சென்றுட்டு எதிரிகளை பிடிச்சிட்டு வர்றவங்கள என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலைலாம் தனியாக கிடையாது, பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி வச்சுருவாங்க. அவங்க முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாரும் கட்டாயப்படுத்தலை, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்த வரலாறுகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பள்ளிவாசல் தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையாகவும் பாராளுமன்றமாகவும், எந்த ஒரு சட்டத்தை ஏற்றனாலும் பள்ளிவாசல் தான் அன்னைக்கு ஒரு பாராளுமன்றம் மாதிரி அன்னைக்கு செயல்பட்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய முஸ்லீம்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமாக கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக மாட்டாங்க. எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, பள்ளிவாசல்லே வச்சு பேசி முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பள்ளிவாசல்ங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு நல்ல தொடர்புள்ள ஒரு இடமாக இருக்குது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க. நாங்க இந்த விஷயங்கள் எதிர்பார்க்கல. அதாவது எங்களுக்கு சாகிர் அங்கிள் மூலமா நாங்க ஒரு முறை வந்தோம், மகளரா பள்ளிவாசல் காமிச்சாங்க. ஆனா இப்படி இந்த எம்மதமும் சம்மதம்ங்கிற மாதிரி இத்தனை பேர் இத்தனை விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து. எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்படிலாம் இந்த கோடெல்லாம் ஏன் போட்டிருக்காங்க, இப்படி பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்லாம் புது விதமான கருத்துக்கள் தெரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வெளியிலேருந்து நம்ம பார்த்து படிச்சோம், இது வரைக்கும் மாஸ்க்கு உள்ளே பார்த்துருக்கலாம், பட் அதை பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை அவங்க மார்க்கத்தை பற்றியோ தெரியாது. பட் இன்றைக்கி எனக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், எதுக்கு என்ன ரீசன்ஸ், இதோட ஃபுல் ரீசன்ஸோடையும் என்ன கம்ப்ளீட்டாக தெரியுது, ஒரு நல்ல வாய்ப்பாக அமைச்சு. தேங்க்ஸ். குர்ஆன் நம்ம வயிற்றுல இருக்கும்போது ஒரு 3 அடுக்குகளை பாதுகாத்து தான் நம்ம உள்ளே இருக்கிறோம். அதை பற்றி இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லு. இதே மாதிரி இந்த மாதிரி தேன் இருக்குது. அதாவது தேன் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்குது? அதெல்லாம் நம்ம இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம குர்ஆனை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய புனித வேதம். எப்படி நம்ம ஒரு இது இருக்காங்களோ, இப்போ எப்படி ஹிந்துக்கள் பகவத்கீதை படிக்கிறாங்களோ, கிறிஸ்டின்கள் பைபிள் படிக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய ஒரு புனித வேதம் தான் குர்ஆன். இது நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அது அப்படி சொல்லலை. குர்ஆன்லேயே ஒரு வசனத்தில் சொல்றாங்க, இது உலகத்தார் அனைவருக்குமே ஒரு நல் உபதேசம் என்று வேறில்லை. இதுல உலகத்தார் அனைவருக்கும் போட்டிருக்கு. இதுல முஸ்லீம்கள் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா
நமக்கு வந்து முஸ்லீம்கள் மட்டும் படிக்கும். ஆனா இதுல குர்ஆன் என்ன சொல்லுது, இது உலகத்தார் அனைவருக்குமே ஒரு நல்ல உபதேசம் என்று வேறில்லை. இது போக நிறைய சொல்லியிருக்கு. அதாவது கடவுள் படைச்சதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான படைப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான படைப்புனா மலை. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? மலை என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அதை நம்ம கையால தள்ள முடியுமா? அதுதான் இறைவன் சொல்றான், இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான படைச்சதுல வந்து மலை வந்து அதாவது ஒண்ணு. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சயின்ஸ்ல சொல்லுது. இறைவன் சொல்றான் 2 கடல், உங்களுக்கு அந்த போட்டோ தெரியும், 2 கடலுக்கு நடுவில் ஒரு திரை இருக்குன்னு சொல்றான். கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்குன்னு சொல்றான். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 2 கடலுக்கு நடுவில். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இதுக்கு நடுவில் இருக்குல்ல, அது திரை கிடையாது. கடலுக்குள்ள ஒரு திரை இருக்குது. நம்மளுக்கு வெளியேந்து பார்க்கும்போது தண்ணி கலக்காம இருக்கு, உள்ள போய் பார்த்தாலும் தண்ணி கலந்துருக்காரு. இவ்வளோ விஷயங்களை வந்து இறைவன் வந்து 1400 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். மனிதன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காத இறைவன் வந்து 1400 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அதான் இந்த குர்ஆன் சொல்லுது. நீங்க தமிழ் குர்ஆன் படிச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? சரி, இதுல வந்து இன்னொரு விஷயம், கடவுளுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் இருக்குது. அது மட்டும் நான் சொல்றேன். நீங்க தொழுகையை கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ தொழுகையை கவனிக்கும் போது தொழுகையில ஒரு விஷயம் ஓதுனாங்க, உங்களுக்கு மந்திரம் அரபிக்ல ஓதுனாங்க. அதுல வந்து ஒன்னு ஓதுனாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த வசனம் ஓதிருப்பாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல. அந்த வசனத்துக்கான அர்த்தம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இந்த குர்ஆன் வந்து 1400 வருடங்களுக்கு முன்னாடி அரபு தீபகண்டத்துல நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவர் பேர் முஹம்மது. அவருக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் இது. அவர் மூலயமா அவருக்கு வந்து 23 ஆண்டுகளா சிறு சிறு பாகமா இறக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து மொத்தம் 1104 இது இருக்கு, பாகங்கள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிறு சிறு பாகங்களா சிறு சிறு வசனங்களா 23 ஆண்டுகள் 114 வசனங்கள் இருக்குது. சரிங்களா? 114 அத்தியாயங்கள், வசனங்கள் இல்ல, 114 அத்தியாயங்களா இருக்குது. அதுல வந்து முதல்ல நான் சொன்னதுக்கு வழக்கம் சொல்லிடுறேன். முதல்ல சொன்னா குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீ கூறிடுறாங்க. இங்க நபியேன்னு வந்து நான் சொன்ன ப்ராஃபட் முஹம்மது, அதாவது அரபு தீபகண்டத்துல நம்மள மாதிரி 1400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் தான் வந்து முஹம்மது. அவங்களுக்கு சரிங்களா 1400 வருடங்களுக்கு முன்னாடி இறக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இதை சொல்லும்போது முதல்ல குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீ கூறிடுறாங்க இறைவன் ஒருவனே. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? என்னன்னு சொல்ல முடியும்? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க எதுல கார்ல வந்தீங்களா, பைக்ல வந்தீங்க? அந்த பைக்கை 2 டிரைவர் ஓட்ட முடியுமா? ஒரு ஆள் தானே ஓட்ட முடியும். அப்போ இந்த உலகத்தை படைச்சிருக்காங்க, மலைகளை படைச்சிருக்காங்க, வானங்களை படைச்சிருக்காங்க, மலைப்பொழி வைக்கிறாங்க, சூரியனை ஒதுக்கி வைக்கிறாங்க, மறைய வைக்கிறாங்க. இப்படி செய்யும் போது நம்மளே யோசிச்சு பாருங்க, இது 2-3 பேரா இருந்தா இது எப்படி நடக்கும்? வாய்ப்பு இருக்கா? இல்ல. அதான் ஒண்ணு. சரிங்களா? அடுத்து 2வது விஷயம் சொல்றேன். நான் எந்தவித தேவையும் எற்றேன். அதாவது இறைவனா இருக்கவனுக்கு எந்தவித தேவையும் இருக்காது. இப்ப நமக்கு என்னென்ன தேவை இருக்கு? முக்கியமான தேவை நம்ம மூச்சு விடுறோம், நம்ம ட்ரெஸ் போடுறோம், சாப்பிடுறோம். ஆனா இறைவனா இருக்கிறவனுக்கு எந்தவித தேவையும் இருக்காது. இறைவனுக்கு போய் நம்ம வந்து ஒரு தேங்காய் உடச்சு வைக்கிறதோ, இல்ல இறைவனுக்கு நம்ம வந்து மஞ்சள் பூசி வைக்கிறதோ, அது இறைவனுக்கு தேவையில்லை இறைவனுக்கு. ஏன்னா இறைவனா இருக்கவன் எந்தவித தேவையும் உள்ளவனா இருந்தா அப்ப அது எப்படி இறைவனா இருக்கும்? இறைவனுக்கே ஒரு தேவை இருக்கும் போது இறைவன் அது வந்து தன்னோட தேவையே இறைவனால பூர்த்தி செய்யாத போது அவன் எப்படி மற்ற விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்வான் நம்ம நம்ப முடியல. 3வது நமக்காக பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ இறைவனுக்கு நான் என்ன சொல்றேன், இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இறைவனுக்கு வந்து நம்ம வந்து தீ மிதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுக்கு அது தேவையா? இப்போ இறைவனுக்கு அது தேவையா? இல்லைன்னா இறைவனுக்கு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பால் அபிஷேகம் பண்றோம்னா இறைவனுக்கு அது தேவையா? ஏன்னா இறைவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவையா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நம்மள மாதிரி இறைவனுக்கு ஒரு விஷயம் தேவையா இருந்துச்சு. இப்போ இறைவனுக்கு அந்த பால் ஊத்துனா இறைவனுக்கு அது தேவைன்னா அவங்க வந்து இறைவனை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இறைவனுக்கு எந்த வித தேவையும் இருக்காது. இறைவனுக்கு நம்ம இதை பலி எப்படி சொல்றது, இதை வந்து செய்யணும் அதை செய்யணும்னு இறைவனுக்கு எந்த வித தேவையும் இருக்காது. சரியா? 3வது சொல்லும் போது நான் பெறவும் இல்லை, நான் எவராலும் பெறப்படவும் இல்லை. அதாவது நான் வந்து எவரையும் பெற்றிருக்கவும் இல்லை, நான் எவராலும் பெறப்படவும் இல்லைன்னு சொல்றேன். இறைவனுக்கு தாய் தந்தை இல்லை, அதே மாதிரி குழந்தைகளும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இறைவனுக்கு இப்போ நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பையன் இருக்குதா? இருக்கு. நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட பிசினஸை பையன்கிட்ட கொடுப்போங்க. அப்ப இறைவனா இருக்கவனுக்கு குழந்தைகளோ இல்ல இறைவனுக்கு தாய் தந்தையோ இருந்தா, இப்ப இறைவன் இருக்கா, நான் வந்து ஒரு 100 வருஷம் பார்த்துட்டேன்ப்பா, நீ பாத்துக்கப்பா, நம்ம குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வந்தானே. அப்ப இறைவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? குழந்தைகளும் இருக்கக்கூடாது, தாய் தந்தையும் இருக்கக்கூடாது. அதான் குர்ஆன் சொல்லுது. கடைசியா சொல்லும் போது எனக்கு நிகர் யாரும் இல்லை, இறைவனா இருக்கவனுக்கு எந்த நிகரும் இல்லைன்னு சொல்றோம். பேசலாம், எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. உட்கார்ந்து உரையாடல் பண்றதா, அந்த உரையாடல் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுல எந்த கேப்பும் வந்துடக்கூடாது. நீங்க சொல்றீங்கல்ல, யாரும் அதை கேட்க இல்லை, இதை கேட்கல, வன்முறை நடந்துச்சு. வன்முறை என்பது யாரு செய்தாலும் வன்முறை.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து விசிட் மஸ்ஜித் ப்ரோக்ராம்ல அல் ஜாமியா ஜும்மா மஸ்ஜித்ல நம்ம வந்து இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இங்கே நிறைய மாற்று மத சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய அன்பா பேசுறாங்க, அவங்களுடைய சந்தேகங்களை எடுத்து கேட்குறாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு கைடா இருந்து சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? என்ன ஒரு நீங்க என்ன நினைச்சீங்க, அவங்க என்ன எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க? அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, ஒரு முன்னெடுப்பாடு. ஏன்னா எங்கேயுமே அதிகமாக இதை மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு பள்ளிவாசலை மக்களை கூட்டு வந்து இதுதான் பள்ளிவாசல், இதில் என்னென்னதான் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் புத்தக கண்காட்சி வைப்பாங்க, எல்லா இடங்கள்லையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. ஆனால் பள்ளிவாசலை விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து இன்னைக்கு ஒரு சில பள்ளிகளை நடத்தலாம். அதில் அல்ஹம்துலில்லாஹ் காயல்பட்டினத்துல இன்னைக்கும் முதல் வாட்டி இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன நினைச்சோம்னா வரக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஏனோ தானோன்னு வருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் வந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப என்ன பண்ணாங்க, மக்கள் ரொம்ப ஆர்வமா ஒன்று ஒன்றா கேட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்த அப்படி கைட் பண்ணி கூப்பிட்டு போனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க, திரும்ப நல்லா கேட்டு அதை அவங்க வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த இடங்களை ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்றப்போ இதான் வந்து மெம்பர் மேடை, இதுதான் வந்து இப்படி இங்க தான் இமாம் நிப்பாங்கன்னு சொல்றப்பையும் ஒவ்வொரு இடத்தையும் போட்டோ எடுத்தாங்க. நம்ம வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது இந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா நல்ல ஆர்வம் காட்டினாங்க மக்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எதற்காக இது தொடங்கப்பட்டுச்சோ அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் இதுக்காக உழைத்தவர்கள், இதற்காக ஏற்பாடு செஞ்சவங்க, இதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை வழங்கணும். நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு தரப்பான மக்கள்கள் வந்தாங்க. அதில் அவர்கள் கேட்ட கேள்விகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சில செய்திகளை சொல்லும்பொழுது முஸ்லீம்னா யார், அவனுடைய இலக்கணம் என்ன என்பதை சொல்லும் பொழுது எவரது கரத்தினாலும் எவருடைய நாவினாலும் பிறர் தொல்லை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லும்போது அவர் முகத்தில் டக்குன்னு ஒரு ஆச்சரியம், அப்படியா சொல்லுது இஸ்லாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இஸ்லாம்னா நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா ஏதோ முஸ்லீம்கள் பாய்மார்கள் தொழுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் வந்து முஸ்லீமுக்கு இவ்வளோ இலக்கணம் சொல்லுதா, அவன் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லுதா, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு அவருடைய முகத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சுத்தம் சம்பந்தமாக நாங்களும் எத்தனையோ வழிபாட்டு தளத்துக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சுத்தத்தை வலியுறுத்துறதை நாங்கள் எங்கேயும் நாங்கள் பார்த்தது கிடையாது. நீங்கள் வரும்போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன வார்த்தைன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யணும், கை கால் முகத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு செய்தி சொன்னீங்க. இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்று. தாய்மார்கள் ஏதோ பள்ளிவாசலில் போய் தொலை போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தொழுகையில் உள்ள மகத்துவங்கள், தொழுகையில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் எங்களை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் அவனோட முகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவடைந்த நிலையை நம்ம பார்க்க முடியும். வரும்போது என்னமோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு வந்தவங்க கடைசியாக அந்த முடியக்கூடிய நேரத்துல வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றதை வந்து அவரோட செயல்களால் வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லா பள்ளிவாசல்களிலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஊர்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தணும். ஏன்னா இது காலத்தினோட அவசியம். ரொம்ப ரொம்ப நிறைய மக்கள்லாம் முஸ்லீம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க, பள்ளிவாசல்லாம் என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அழகான விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக கிடைச்சிருக்கு. அதுக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம். யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தார்களோ, ஒத்துழைப்பு வழங்கினார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.